கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னிடத்திலே வல்லமை உள்ளவர். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆளுகை நித்தியமானது. அதே வேளையில் அவருடைய ஆளுகை வல்லமை உள்ளது. கர்த்தர் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் அணிந்து ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களின் மீது வெற்றி சிறக்கிறவர். சங்கீதக்காரர் தேவனுடைய சத்துருக்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் எப்படி எழும்பி வருகிறார்கள் என்று சொல்லுவதற்கு நதிகளையும் திரளான தண்ணீர்களையும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளையும் உவமைகளாக சொல்லுகிறார். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. சத்துருக்கள் நதிகளைப் போல எழும்புகிறார்கள். அவர்கள் நதிகளைப் போல இரைச்சலிட்டு எழும்புகிறார்கள். இவையெல்லாம் சத்துருக்களின் பயங்கரமான சுபாவங்களை குறிக்கிற வார்த்தைகள். அவர்கள் திரளான தண்ணீர்களின் இரைச்சலைப் போல ஆர்ப்பரிக்கிறார்கள். சமுத்திரத்தின் வலிமையான அலைகள் எழும்புவதைப் போல அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். கர்த்தர் தம்முடைய சபையை பற்றி சொல்லும்போது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய சபையிலும் பெருங்காற்று வீசலாம். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளைப் போல சபைக்குள் கொந்தளிப்பு உண்டாகலாம். நம்முடைய ஜீவியத்தில் அமைதியும் சமாதானமும் இல்லாமல் நாம் அலைமோதி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்மை கர்த்தர் ஆளுகை செய்யும் போது நாம் தண்ணீர்களின் இரைச்சலை கேட்டோ, நதிகளின் இரைச்சலை கேட்டோ, சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்த்தோ பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நாம் எவ்வளவு பெரிய புயல் காற்றில் சிக்கி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அசைக்க முடியாத நங்கூரமாய் இருக்கிறார். சங்கீதக்காரர் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய சத்துருக்களின் இரைச்சலையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னிடத்திலே வல்லமை உள்ளவர். சபையின் சத்துருக்கள் திரளான தண்ணீர்களின் இரைச்சலைப் போலவே இருக்கிறார்கள். இரைச்சலில் மெய்யான பலன் இல்லை. அது வெறும் ஓசைதான். நாம் வெறும் சத்தத்தை கேட்டு பயப்படக்கூடாது. சத்துருவின் வல்லமைகளை விட நம்முடைய கர்த்தரே உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். கர்த்தர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ளவர். சத்துரு இரைச்சல் எழுவான், அலை திரண்டு எழும்புவது போல எழும்புவான். திரளான தண்ணீர்களைப் போல இரைச்சலிட்டு நம்மை பயமுறுத்த பார்ப்பான். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளைப் போல நம்மீது மோத வருவான். நம்முடைய சத்துரு எப்படி வந்தாலும் நம்முடைய கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர். அவரே நம்மை ராஜரிகம் பண்ணுகிறவர். நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் வெறும் சத்தமாகவே இருந்தான். அவனிடத்தில் ஓசையை தவிர பலன் ஒன்றும் இல்லை. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்த காலம் முடிந்தது என்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். எரேமியா 46:17. தேவனுடைய சர்வ ஆளுகையும் அவருடைய சர்வ வல்லமையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உற்சாகமான செய்தியாகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருக்களின் இரைச்சலுக்கு முன்பாக ஜீவிக்கும் போது உன்னதமான கர்த்தருடைய சர்வ வல்லமை நமக்கு மிகவும் ஆறுதலாய் இருக்கிறது. சத்துருக்கள் திரளான தண்ணீர்களைப் போலவும் நதிகளைப் போலவும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளைப் போலவும் நமக்கு விரோதமாய் வேகமாய் வந்தாலும் கர்த்தர் நமக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல நாமும் விசுவாசத்தோடு தைரியமாய் சொல்ல வேண்டும்.